அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்க்காதவங்க கூட நிறைய பேர் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக இந்த கோவிலில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். நம்ம சோசியல் சயின்ஸ் புக்கில் கூட படிச்சிருப்போம். நம்ம ராஜராஜ சோழன் ஆண்ட கோவில் இது. நாங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு போகலான்னு பிள்ளைங்கள்லாம் ஐஸ்கிரீம் கேட்டாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்புறமா உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோம். உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறப்ப புல்லாக இருந்துச்சு. இது ஃபுல்லாக அழகாக கட் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறப்ப 2 வழி வச்சுருக்காங்க. ஒன்று அந்த வழியாகவும் என்ட்ரன்ஸ் ஆகலாம், இன்னொரு வழியும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே நாங்கள் ஒரு வழியாக என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு உள்ளே. அது இந்த சாமி கும்பிடுவாங்கள்ல அந்த இடம். நாங்கள் ஃபுல்லாக பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்ல பிளேஸ். கப்பிள்ஸ், கல்யாணம் முடிஞ்ச கப்பிள்ஸ்லாம் இங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்காங்க. இப்போ இதில் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். அந்த அந்த இதில் கல்லில் எழுதியிருக்காங்க பாருங்கள். அந்த எழுத்தெல்லாம் அவ்வளோ தெளிவாக, கொஞ்சம் புரியலை, ஆனால் பாருங்களேன் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு. அந்த எழுத்துக்கள்லாம் அழியலை இப்போ வரைக்கும், நல்லா தெளிவாக இருக்குது. ஃபுல்லாக லைட் செட்டிங் பண்ணியிருக்காங்க நைட்டுக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாள் பெயிண்ட் அடிக்கலை போல், ஆனால் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இடம். எப்படி சொல்கிறது, கப்பிள்ஸ் கல்யாணம் முடிஞ்சவங்க எல்லோரும் இங்கே ஃபோட்டோலாம் எடுக்காங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு ஒரு தனியாக இடம் இருக்குது. ஃபுல்லாக கோவில் தான். இதை கட்ட எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஒவ்வொரு சிலைக்குள்ளேயும் ஒரு வித்தியாசமான இது வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பேக் சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிணறெல்லாம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் இந்த கிணத்துக்கிட்ட வந்தாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் ஒன்றா சொன்னாங்க. இது ஃபுல்லாக கீழேருந்து மேலே பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய சொல்லியிருந்தாங்க, இங்கேருந்து இது பண்ணியிருந்தாங்க அவங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. அந்த காலத்தில் ஆளும்போது இந்த மாதிரி பண்ணாங்க, அந்த மாதிரி பண்ணாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த எழுத்துக்கள் எல்லாம் அழியவே இல்லை. ஃபுல்லாக கேமராலாம் செட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எதுவும் திருட்டிடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு. இதில் வேறு ஒரு சுரங்கப்பாதையெல்லாம் இந்த கோவிலுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. சுரங்கப்பாதை 2 இருக்குதான். இந்த கல்லெல்லாம் பாருங்களேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கல்லை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஒரு வழியாக ஃபுல்லாக பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். அப்புறம் செப்பல் வாங்கலான்னு செப்பல் கடைக்குள்ளே போனோம். குழந்தைங்களுக்கெல்லாம் செப்பல் வாங்கினோம். அப்புறம் இந்த நெக் டிசைன்லாம் நிறைய இருந்துச்சு. டெய்லரிங் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நெக் டிசைன்லாம் நிறைய இருந்துச்சு. எல்லாம் ஹோல்சேல் கடை தான். தஞ்சாவூரில் ஒரு ரோட்டுக்குள்ளே கூப்பிட்டு போச்சு எங்கள் அண்ணன். எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு புரோட்டா செஞ்சோம். எங்கள் அண்ணன் தான் புரோட்டா செஞ்சிச்சு. இவ்வளோ டயர்ட்லேயும், ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண டயர்ட்லேயும் எங்கள் அண்ணன் புரோட்டா செஞ்சிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ணன் செஞ்ச புரோட்டா. எங்கள் அண்ணன் ஒரு செஃப் மாதிரி நல்லா எல்லாமே புரோட்டா எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி இந்த தஞ்சாவூர் கோவிலுக்கு போனதே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. முக்கியமாக தலையாட்டி பொம்மையை தான் வாங்கலான்னு போனேன். ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்ததுனால நான் வாங்கலை. அந்த வீடியோவே என்னால் எடுக்க முடியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே. கண்டிப்பாக ஒரு வேளை கல்யாணம் முடிஞ்ச கப்பிள்ஸ் பக்கத்தில் உள்ளவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தஞ்சாவூர் கோவில்கிட்ட அந்த சைடெல்லாம் நிறைய ஒரு இது மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு ஒரு தனியாக இது மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மரக்கலைங்கள்லாம் இருக்குது. அதில் குழந்தைங்கள வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மரக்கலைலாம் இருக்குது, அதில் கப்பிள்ஸ் ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு போங்க. அதுக்கப்புறம் புரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. கிரேவி அப்புறம் சிக்கன் கறி எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டோம். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.